இம்போர்ட் டியூட்டின்னு ஒன்று நம்ம போடுறோம். அதை அரசாங்கம் அதை இப்போ எடுத்தாங்கன்னா ஒரு 6,000 ரூபா ஒரு சவரனுக்கு குறையும். முடியவே முடியாது. அரசாங்கத்தால குறைக்க முடியாது சார். இதை அரசாங்கம் குறைக்க முடியாதா இருந்துன்னு வச்சுங்களேன், மார்க்கெட்லேயே விட மாட்டாங்க. மக்கள் கிட்ட இருக்கிற தங்கமே இப்போ எப்படி நீங்க பணத்தை கோல்டு பாண்டுன்னு வாங்குனீங்க, அது மாதிரி மக்கள்கிட்ட ஒரு கிளாரிட்டி கொடுத்து நீங்க 10 வருஷத்துக்கு எனக்கு தங்கத்தை கொடுங்க, அதெல்லாமே சில சலுகைகள் கொடுங்க அரசாங்கம். அப்படி புழக்கத்துக்கு வந்துச்சுன்னா நம்ம டாலரை கொடுத்து வாங்க தேவையில்லை. அப்ப நம்ம இந்திய ரூபாயோடைய மதிப்பு உயரும். அதுவும் அதெல்லாம் கொண்டு வர முடியாது சார். ஓகே, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அது கவர்மெண்டோட வேலையே கிடையாது. அவங்க ஒரு ரூலை தான் போடலாம். இதெல்லாம் என்ன செல்ஃப் டிக்ளரேஷன் இல்ல. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இந்தியாவை தவிர மற்ற கண்ட்ரிகள் வங்கிகளை நம்பாது. நம்ம இந்தியாவில் ஒண்டிதான் வங்கிகள் கடன்ல இருந்தாலும் நம்மளுடைய சாமானிய மனிதர்கள் போய் அந்த வங்கியில பணத்தை போடுவாங்க. மற்ற கண்ட்ரிகள் எல்லாம் வங்கியை நம்பவே மாட்டாங்க, அது எவ்வளவு பெரிய வங்கியா இருந்தாலும். இல்லை சார், இப்போ இதை ப்ளஸ் தான் நினச்சிக்கலாமா மைனஸாக எடுத்துக்கலாமா சார்? தங்கம் இனிமேல் ஏறிக்கிட்டே தான் இருக்கும், இல்லை தங்கம் இனிமேல் தான் இறங்கிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு சரியான தீர்ப்பு இல்லை. ஒரு நாள் 2 நாளுக்கு உண்டான தீர்வுகளாக இருக்குமே தவிர ஒரு நீண்ட நாட்களுக்கு இருக்கக்கூடிய தீர்வாக தங்கத்தை அந்த போர்ட்ஃபோலியோல வச்சுக்கிறது, அதுக்கு ஒரு 10% கொடுக்கலாம், ஒரு ஸ்டேட்டஸ். ஓவராலா எல்லாத்தையும் நான் தங்கத்தில் தான் வச்சுப்பேன்னா இப்போ எந்த ஃபினான்சியல் தொடர்பாக எந்த டச்சுமே இல்லாத ஒரு காமன் மேன் இப்போ இந்த தங்கம் விலை உயர்வை அவனுக்கு சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா அவன் என்ன சார்? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி தங்கம் விலை நேற்றும் உயர்வு வந்துச்சு, இப்போ இன்னைக்கும் 5,000 ரூபாய் கிட்ட உயர்ந்திருக்கு அப்படின்ற செய்தி வருது சார். இந்த விலை உயர்வை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அதாவது ஏற்ற இறக்கம் என்பது சந்தைகளுக்கு ஒரு சாதகமான ஒரு வழிகள் என்று சொல்லலாம். மெயினாக தங்கம் இப்போ ஏன் ஏறுது ஏன் இறங்குறது அப்படிங்கிறத விட அதில் உள்ள டிமாண்ட் சப்ளையை நம்ம பார்க்கணும். ஸோ டிமாண்ட் சப்ளையை மட்டும் இல்லாமல் உலகளாவிய சந்தைகளில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. மெயினாக இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருந்ததுன்னா தங்கத்தில் தங்கம் வாங்குவாங்க. ரெண்டாவது இப்போ அமெரிக்காவில் ஃபெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க போகிறான்னு சொன்னாங்க. அது ஒன்றும் ஸ்டில் ஒரு சரியான விஷயம் சந்தைகளுக்கு வரலை. ஸோ இதை தவிர இப்போ தங்கம் கமர்ஷியல் யூஸ்லேயும் இருக்குது. அதாவது நம்ம மனிதர்கள் உபயோகப்படுத்துனதை போக ஃபேக்ட்ரியில் உபயோகப்படுத்துகிறாங்க. மெயினாக இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் கிட்டத்தட்ட 43,000 கோடியாக உயர்ந்திருக்கிறது கடந்த நிதியாண்டில். ஸோ இதில் பார்த்திங்கன்னா தங்கம் ஒரு கணிசமான இடத்த அதில் பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உதிரி பாகங்கள் ஆகட்டும் சரி, டிஃபென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாத்துலேயும் தங்கத்தை கலக்கிறாங்க, அந்த ப்ரிசைஸாக அவங்களுக்கு வேண்டிய ரிசல்ட்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் தங்கம் எல்லா வகையிலையும் உங்களுக்கு போகிறதுனால ப்ளஸ் எல்லா கண்ட்ரிலையும் நம்ம ஊரில் ரிசர்வ் பேங்க் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா தங்கத்தை இப்போ வாங்கி வச்சுக்கிறாங்க. காரணம் என்னென்னா அவங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டில் அவங்களுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வை சமாளிப்பதற்காக தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல சைனாவும் இந்தியாவும் தான் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 நாடுகள் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ தங்கத்தில் இந்த வாலட்டிலிட்டி இருக்கும். தங்கம் ரொம்ப இப்போ ஏறினா மாதிரி ஏறாட்டாலும் இன்ஃப்ளேஷனோட ஒத்து அது ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மெயின் சப்ஜெக்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த மாதிரி தங்கம் விலை குறித்த செய்தியை நார்மல் காமன் மேன் பார்க்குறாங்களே சார், பொதுமக்கள் பார்க்கும்போது அவங்க எதுவும் ரியாக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கா? இல்லை இந்த செய்தியை பார்த்து இந்த முதலீட்டாளர்கள் இருக்காங்க இல்லையா, ட்ரேடில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஷேரில் இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்களுக்கு அதை அவங்க ரியாக்ட் பண்ண வேண்டிய செய்தியாது? தங்கம் ஏறுவதுங்கிற செய்தி இது எப்படின்னாக்க, இப்போ இன்றைக்கி மழை பெய்யுன்னு சொல்கிறாங்க, அப்போ என்ன பண்ணுறோம், கையில் கொடையை எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா? ஸோ அது மாதிரி தங்கம் ஏறுது இறங்குறதுல இருக்கக்கூடிய ரேட் ஃப்ளக்சுவேஷன்ஸை ஒரு ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க, அதை உபயோகப்படுத்திப்பாங்க, அந்த லாபத்தை எடுத்துப்பாங்க. ஸோ தங்கம் சார்ந்த பங்குகளை பங்குச்சந்தையில் இருக்கிறவங்க அதில் முதலீடு செய்வாங்க. இப்போ ஒரு சாதாரண மனுஷங்க அவங்களுடைய வீட்டு உபயோகத்துக்கு எதுக்காக தங்கம் வேணுங்கிறவங்க ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் விசேஷம் வருதுன்னு வச்சுங்களேன், அப்போ வாங்கிறதுக்கு அவங்க தங்கத்தை வாங்குவாங்க. அதேமாரி வாங்கும் பொழுது இன்றைய விலை அதிகமாக இருந்தால் ஒரு நாள் ஒத்தி போடலாமே அப்படிங்கிறது தான் பண்ணுவாங்களே தவிர இதை வேறு விதமாக நம்ம எடுத்துக்கூடாது. ஸோ தங்கம் இனிமேல் ஏறிக்கிட்டே தான் இருக்கும்,
இல்லை தங்கம் இனிமேல் தான் இறங்கிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்து சரியான தீர்ப்பு இல்லை. ஸோ இது எல்லாமே என்னன்னா நமக்கு போகக்கூடிய வழிக்கு ஸோ அது எப்படி செல்லக்கூடும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷனாக தான் நம்ம அதை எடுத்துக்கமே தவிர அதையே நம்ம ரிசல்ட்டாக எடுத்துக்க கூடாது. இல்லை 1500 ரூபாய் விலை குறைவு அப்படின்ற செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க போய் வாங்கணும். என்னைக்குமே ஒரு நாய்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே இன்னும் குறையுமே அப்படின்னு தானே சார் காமன் மேன் நினைப்பாங்க. அது மாதிரி நினைக்கும் போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நான் ஜென்ரலாகவே எல்லாருக்கும் சொல்லுவது என்னென்னா, இறங்கி இருக்கா நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வாங்க போகிறீங்களா, ஒரு 50 ரூபாய்க்கு அதில் வாங்கிடுங்க. ஓகே. ஸோ அது ஃபர்தராக கீழே இறங்கினாலும் உங்களுக்கு வந்து அந்த ரேட் ஆவரேஜ் ஆகிடும், மேலே ஏறினாலும் ரேட் ஆவரேஜ் ஆகிடும். ஓகே. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அதனால் ரொம்ப பெரிய இழப்பு இருக்காது. ஓகே. ஸோ அதனால் எப்பப்பெல்லாம் அது மாதிரியான ஒரு வீழ்ச்சி தங்கத்தில் நடக்குதோ அதில் வந்து ஒரு ஒரு அமௌண்ட்டை வாங்குவது நல்லது. ஓகே. இப்போ சமீபத்தில் நடந்த பட்ஜெட் தாக்கல் ஆகட்டும், அப்புறம் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தமாகட்டும், இந்த ரெண்டுமே இந்த தங்கம் விலை உயர்வுக்கு ஒரு காரணம் எடுத்துக்கலாமா சார், இன்றைய விலை உயர்வுக்கு? அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஆக்சுவலாக தங்கம் இறங்கினதுக்கே பட்ஜெட் தான் ஒரு காரணம்னு சொல்லலாம். என்னன்னாக்கா எதிர்பார்த்தாங்கனாக்கா தங்க வெள்ளிக்கு வந்து உங்களுக்கு வந்து இம்போர்ட் டியூட்டி டேக்ஸ் போட போகிறாங்க, இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னபோது தான் பட்ஜெட்டுக்கு முதல் நாள்லாம் பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளியும் வீழ்ச்சி அடைந்தது இல்லையா. ஸோ அதனால் பட்ஜெட்டில் வந்து அதை எதுவும் சொல்லலை. அதாவது என்ன சொல்லுவோம்னா, ஒரு நியூஸ் வந்ததுன்னா அது வந்து நியூஸ் பேஸ்டு ட்ரிகராக இருக்கும். அந்த நியூஸ் இல்லை. அதுக்கப்புறம் இந்த ட்ரேடு டீல் டெஃபினட்டாக அது வந்து ஒரு ப்ளஸ் நியூஸ்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபர்தராக எக்ஸ்போர்ட்ஸ் அதிகரிக்கக்கூடும், ஃபர்தராக நமக்கு வந்து வரக்கூடிய தங்கம் நம்ம வாங்கி அதை வந்து கமர்ஷியல் ஆக்டிவிட்டியில் யூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது மூலிமா நிறைய லாபம் கிடைக்கக்கூடும். இது மாதிரி விஷயங்கள் வரதுனால தங்கத்தில் வந்து மறுபடியும் ஒரு ஆக்டிவிட்டி வந்ததுன்னு சொல்லலாம். ஓகே. பொதுமக்களோட பார்வையில் இப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கப்புறம் தங்கம் விலை கூடுச்சு அப்படின்னா பொதுமக்களோட பார்வையில் என்னவா இருக்குன்னா, அப்போ பட்ஜெட் சரியான பட்ஜெட்டாக இல்லையா, அதனால தான் தங்கம் விலை கூடிடுச்சா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும்ல சார். மேபி குறைஞ்சா பரவாயில்லையே, தங்கம் விலை குறைஞ்சிருச்சு, அரசோட பட்ஜெட் நல்லா இருக்கும் போலயே அப்படின்னு நினைக்க தோணும்ல சார். இதில் என்ன டிஃப்ரி, அதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? பட்ஜெட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை வச்சு, ஏன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கு 2 நாளாக விலை கூடி இருக்கு. அதான் பட்ஜெட் தாக்கலை வைத்து தங்கம் ஏறினது இல்லை பட்ஜெட் தாக்கல் தங்கம் இறங்கினது அப்படிங்கிறது வந்து ஒரு நாள் 2 நாளுக்கு உண்டான தீர்வுகளாக இருக்குமே தவிர ஒரு நீண்ட நாட்களுக்கு இருக்கக்கூடிய தீர்வாக இருக்காது. ஸோ இப்போ ஏறினதுக்கு காரணமே நீங்கள் சொன்ன மாதிரி இண்டோ யுஎஸ் ட்ரேட் டீலினுடைய இன்புட்டு தான். ஓகே. அதை தவிர பார்த்தீங்கன்னாக்க அதாவது ஒரு பெரிய லெவலில் ஏறினது இல்லையா, ஏறின போது வந்து மக்கள் எல்லோரும் விற்றாங்க, ப்ராஃபிட் புக் பண்ணாங்கல்ல, அவங்கெல்லாம் கீழ் லெவலில் வாங்குறாங்க. ஸோ சந்தைகளை பொறுத்தவரை ட்ரேடர்ஸும் இருக்காங்க, இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, அது மாதிரி வந்து இன்ஸ்டிடியூஷனும் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து அது உள்ளுக்குள்ளே வரதுனால அதுக்கு தகுந்த மாதிரியான ரியாக்ஷன் சந்தைகளில் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஐரோப்பிய யூனியன் கூட நடந்த வர்த்தக ஒப்பந்தமாகட்டும், இப்போ அமெரிக்கா கூட வர்த்தக ஒப்பந்தமாகட்டும், இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன சார்? இதுக்கும் தங்கத்துக்கும் என்ன கம்பேரிசன் வரும் சார் தங்கம் விலையில்? சரி, ஐரோப்பியா ஒப்பந்தம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட நாள் ஒப்பந்தம். ஓகே. ஸோ அது வந்து அடுத்த வருடத்திலிருந்து தான் இம்பேக்ட் வருது. அதில் வந்து நமக்கு வந்து லைக் டெக்ஸ்டைல்ஸ், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பெட்டராக இருக்கும். மெயினாக இப்போ தங்கம் ஏறுவதற்கு காரணமே திருப்பி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்ல, அதில் இருந்த ஒரு அழுத்தம் இப்போ குறைஞ்சிருக்கு. ஓகே. ஸோ பெரிய அழுத்தம் இருந்தது அமெரிக்காவுக்கு, திருப்பி நம்ம ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அழுத்தம் இருந்தது இல்லையா, அது குறைந்ததுனால தான் மறுபடியும் அதில் வந்து ஒரு ரியாக்ஷன் இப்போ வந்திருக்குன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு டைம் பீயிங். பட் ஓவராலாக அதாவது இது எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடந்த ஒரு 2-3 வருடங்களாக பார்த்தோம்னாக்க தங்கத்தில் வந்து ஒரு பெரிய ரிட்டர்னை பார்த்தோம். ஒரு 50%, 60% அப்படின்னு ஒரு ஏற்றத்தை பார்த்தோம் இல்லையா. அது மாதிரி ஏற்றங்கள் வந்து வரக்கூடிய வருஷத்தில் இருக்கும்னா அவ்வளோ இருக்காது. இருக்கும், பட் ஓரளவுக்கு ஒரு 15%, 20%குள்ளே இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். நீங்கள் ஒரு 20 வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து பங்குச்சந்தை தான் அதில் வந்து முதலிடத்தில் இருக்குது, அதுக்கப்புறம் தான் எல்லாமே வருது. ஸோ அதனால் அது மாதிரியான ஒரு பெட்டர் ரியாக்ஷன்ஸ் வரக்கூடியது இருந்தாலும் இப்போ எதிர்பார்த்தது மாதிரி இன்னும் வரதில் அவ்வளோ பார்க்க முடியாது. ஓகே. இப்போ இந்த விலையேற்றம் இருக்குல்ல சார், இப்போ 2020 வரைக்கும் கிட்டத்தட்ட 2020லேருந்து 2025, 26 இந்த 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 3 வருஷத்துல தான் பெரிய ஏற்றமே. ஆமாம், பெரிய கொரோனாக்கு அப்புறமே ஏறுமுகமாக தான் சார். பட்
23 to 25, 26 வந்து ஒரு பெரிய ஏற்றம். ஓகே. ஏன் இந்த பர்டிகுலர் இயர்ல மட்டும் இவ்ளோ மாஸ் ஹைக் எதுக்காக? நல்ல கேள்வி. சரி, அது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யா யுக்ரைன் வார் ஒரு பக்கம் ஓடினது, மறுபுறம் அமெரிக்காவினுடைய ட்ரேடு வார். ஓகே. நமக்கு 50% போட்டான், சில கண்ட்ரிக்கு 100% டாக்ஸு, எல்லாத்தையும் வந்து பெருசாக திணிச்சதுனால என்னாச்சுன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த தங்கத்தினுடைய விலையில் வந்து ஒரு ஏற்றத்தை பார்க்க முடிஞ்சது. ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் தான். ரெண்டாவது, இந்தியாவை தவிர மற்ற கண்ட்ரிகள் வந்து வங்கிகளை நம்பாது. ஓகே. நம்ம இந்தியாவில் ஒண்டி தான் வங்கிகள் வந்து கடனில் இருந்தாலும் நம்மளுடைய சாமானிய மனிதர்கள் போய் அந்த வங்கியில் பணத்தை போடுவாங்க. மற்ற கண்ட்ரிகள் எல்லாம் வங்கியை நம்பவே மாட்டாங்க, அது எவ்வளோ பெரிய வங்கியாக இருந்தாலும். இல்லை சார், இப்போ இதை ப்ளஸ் தான் நினச்சிக்கலாமா மைனஸாக எடுத்துக்கலாமா சார்? இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், நான் முடிச்சிடுறேன். ஓகே. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பேங்க்கில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணிவிட்டு எல்லாமே எல்லோ கோல்டு தான் வச்சுப்பாங்க. ஓகே. எப்பப்போ அவங்களுக்கு தேவையோ அப்போ அதை விற்றுட்டு அந்த பொருளை வாங்கிப்பாங்க. ஏன்னா அங்கே இது மாதிரியான ஏதாவது ஒரு இந்த வார் சுச்சுவேஷனில் அவங்க என்ன வேணாலும் அந்த வங்கிகளில் நடக்கக்கூடும். ஓகே. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு. இப்போ வந்து இங்கேருந்து ஒரு இடத்துக்கு வந்து அவன் இம்போர்ட் பண்ணியிருக்கான் அல்லது எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கான்னு வச்சுங்க, அவங்களுக்கு பணம் வரலன்னா ஸோ இதை மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ நமக்கே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, வெனின்சுலாவுக்கு இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. வெனின்சுலாலேருந்து வர வேண்டிய பணம் கிட்டத்தட்ட 3-4 மாதங்களாக டிலே ஆகிருக்கு. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு என்னாகும், வங்கிகளுக்கு என்னாகும். ஓகே. ஸோ இதை மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை அவங்க வந்து ஃபோர்ஸை பண்ணுவாங்க. நமக்கு ஏன் அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னா, ஏன் நம்ம வந்து அதை ரைட்டாக எடுத்துக்கணும்னா, நம்மளுடைய கம்ப்ளீட் உற்பத்தியில் லோக்கல் கன்சம்ஷன் நம்மளே பயனளிப்பது வந்து மோர் தென் 60%. நம்மளுடைய மக்களுடைய மக்கள் தொகையினால நம்மளே திருப்பி அதை உபயோகப்படுத்துறதுனால 60-70% நம்மகிட்ட இருக்கிறதுனால நமக்கு அந்த பிரச்சனை வரல. ஓகே. பட் அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் வந்து அவங்களுடைய இம்போர்ட் தான் அதிகம், வெளிநாடுகள்லேருந்து வாங்குவது தான் அதிகம், அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது குறைவு. ஓகே. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் மற்ற நாடுகளே அவங்க நம்பி சார்ந்து இருக்க வேண்டியிருக்கிறது. அப்படி இருந்துமே அவங்ககிட்ட பணம்பலம் இருக்கிறதுனால எல்லாரையும் போட்டு ஆட்டி படைக்கிறானுங்க. ஓகே. இப்போ தங்கத்தோட விலை வீழ்ச்சி, இப்போ டாலரோட மதிப்பு கூடுறது, ரூபாயோட அதுவும் ஒரு காரணம். ஓகே. ஸோ நம்மளுடைய USD INRல பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சது. 80 ரூபா இருந்தது, 92 ரூபா வந்தது, 12 ரூபாய் ஏறிச்சு ஒரு டாலருக்கு. ஸோ அதனால் இம்போர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் வந்து ஒரு 10% எக்ஸ்ட்ரா காஸ்ட் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதனாலேயே ஆச்சுன்னு சொல்லலாம். ஓகே. இப்போ இதுக்கு பின்னணியில் எதுவும் சைனாவோட கேம் எதுவும் இருக்கா? தாராளமாக இருக்குது. ஓகே. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சந்தைகளில் வந்து உலகளாவ சந்தைகளில் வந்து அவனுடைய எக்ஸ்போஷரில் வந்து அவனுடைய அந்நிய செனாவளியை சரி செய்யணுங்கிறதுக்காக இதை மாதிரி ஏறும் பொழுது அவன் அதில் வந்து டெலிவரி கொடுக்கறதுக்காக உபயோகப்படுத்தின வழிமுறைகள்னு இதை சொல்லலாம். ஓகே. இப்போ தங்கம் வந்து மைனிங் நம்மள்ட்ட இந்தியாவில் இல்லை, அப்போ சைனாலலாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுமே கூட அப்படின்றாங்க. இப்போ சைனாவோட கேம் எக்ஸாக்டாக என்ன சார் இதில்? அவங்க வந்து அவங்களுடைய நெருக்கடிக்கு தகுந்தாற் போல் ஹைக் பண்ணும் பொழுது நல்ல பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்குது, அப்போ டெலிவரி கொடுத்துட்டு வெளில போயிடுவான். ஓகே. ரியல் பாஸாக மாறுறதுக்கு சைனா முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லப்படுது, அது உண்மைதானா? ஆமாம் ஆமாம். ஓகே. ரியல் பாஸ்னா எந்த மாதிரி சார்? அதாவது என்னென்னா, இப்போ இதை தவிர அந்த ஆல் மினரல்ஸ் இருக்கு இல்லையா, ரேர் எர்த் மினரல்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, ஓகே, அதெல்லாம் வந்து ரஷ்யா வந்து ஒரு பெரிய லெவலில் கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அதை தடுப்பதற்காக தான் அமெரிக்காக்காரன் வந்து மற்ற நாடுகள்லாம் அவன் வந்து ஒரு கூட்டு முயற்சி செய்து அதிலேருந்து வெளியில் எடுத்து வரதுக்காக உண்டான வழிமுறைகளை தான் இப்போ அதை பண்ணிகிட்ருக்காங்க. அதில் இப்போ இந்தியாவும் என்ன பண்ணாங்க, நம்மக்கிட்ட இருக்கிற ரேர் எர்த் மினரல்ஸை நம்ம வந்து அதை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணி நார்மலாக அப்படியே ரா மெட்டீரியலாக எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தான். அதை பண்ணாமல் நம்மளே இங்கே வந்து இனிமேல் வந்து அதை ஃபினிஷ்டு குட்ஸாக எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், அதுக்கு உண்டான வழிமுறைகளை இந்த பட்ஜெட்டில் போட்டிருக்காங்க. ஓகே. இப்போ ஜென்ரலாக சார், இப்போ சமீப நாட்களில் இந்த தங்கம் விலை உயர்வு, தங்கம் குறித்த செய்திகள் வந்து பொதுமக்கள் எல்லாத்தையுமே திரும்ப பார்க்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆமாம். இப்போ வந்து எனக்கு பேங்க் அக்கௌண்ட் தான் இருக்குது, நான் பெருசாக ஃபினான்சியலாக எந்தவித டீட்டெயிலும் நான் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டதில்லை. பட் இப்போ சமீப நாட்களில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, தங்கத்தில் முதலீடு பண்ணுங்கள், எதுவுமே இல்லைனாலும் தங்கத்தில் முதலீடு பண்ணிங்கன்னா இன்னும் 5 வருஷம் கழிச்சு மேபி அது உங்களுக்கு டபுளாக லாபம் தரும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே சார்.
இப்போ எந்த ஃபினான்ஷியல் தொடர்பாக எந்த டச்சுமே இல்லாத ஒரு காமன் மேன் இப்போ இந்த தங்கம் விலை உயர்வை அவனுக்கு சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா அவன் என்ன சார் பண்ணணும்? அதாவது தங்கம் வாங்குவதற்கு சாதகமாக உபயோகப்படுத்திக்கணும்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து ஃபிசிக்கல் கோல்டு வந்து ஜுவல்லரி ஷாப்பில் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே. அதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து ETF மூலில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ETF எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு மூலியமாக கிடைக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டில் கிடைக்குது. ஓகே. இதை தவிர கவர்மெண்ட் வந்து சாவரின் கோல்டு பாண்டுன்னு விட்டுட்டு இருந்தாங்க, அதை வந்து இப்போ ஒரு வருஷமாக நிறுத்திட்டாங்க. ஓகே. ஸோ இந்த 3 வழிமுறைகளில் தான் நீங்கள் வாங்குவது நல்லது. ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கும் பொழுது அது செய்கூலி சேதாரம் வரும், அது நீங்கள் கொண்டு போய் லாக்கரில் வைக்கணும், இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இது இல்லாமல் ஒரு சேஃபாக ஒரு பெட்டர் வேலை போனோம்னா கவர்மெண்ட் ரெகுலேட்டட் பாடியில் உள்ள தங்கத்தில் ETF மியூச்சுவல் ஃபண்டு தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ இதில் அவங்க முதலீடு செய்வது நன்கு இருக்கும். ஓகே. எந்த மாதிரி சார் முதலீடு பண்ணலாம்? இப்போ இன்னைக்கு மாதம் பண்ணலாம், டெய்லி பண்ணலாம், இல்லை வந்து இறங்கி இருக்கிற போது மொத்தமாகவும் முதலீடு செய்யலாம். ஓகே. இப்போ நகையாக வாங்குறதை விட இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஓகே. இப்போ ஜென்ரலாக இப்போ நார்மலாக நம்ம என்னதான் வந்து இப்போ தங்கமே இல்லாமல் நம்மளால் வாழ்ந்துட முடியும் அப்படின்னு பேசுகிறவங்க இருக்காங்க. பட் அத்தியாவசிய தேவைன்னு வரும்போது தங்கம் ஒரு முக்கியமான பொருளாக இருக்குல்ல. கண்டிப்பாக. இப்போ வந்து இந்த மாதிரி க்ரோத் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1,20,000 கிட்ட வருது, 19,200 இன்னைக்கு ரேட்டு. ஆமாம். அப்படி இருக்கும்போது இது எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகும் சார்? அதாவது மேபி இன்னொரு எவ்ரி இயர் நீங்கள் ஒரு இன்ஃப்ளேஷன் ஒரு 7% குமுலேட்டிவாக போட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 10% அப்படின்னா எஃபெக்டிவாக ஒரு 4-5 வருஷத்தில் அது வந்து டபுளாக வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஓகே. ஆர் ஒரு 40% 50% ஏற வாய்ப்புகள் இருக்கக்கூடும். திடீர்னு நடுவில் ஒரு growth வருது, நடுவில் ஒரு ஏற்றம் வருது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா குளோபலாகவே ஒவ்வொரு கண்ட்ரிகளுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு கருத்து வேறுபாடுகள் அதிகமாக அடிக்கடி வருது. இந்த கருத்து வேறுபாடு வரதுனால பார்த்தீங்கன்னாக்க முதல்ல வந்து ஏறக்கூடியது தங்கம் தான். ஓகே. ஸோ அதனால் அதெல்லாம் ஒரு மாதிரி செட்டிலாகி சால்வ் ஆச்சுன்னா இது வந்து ஸ்டேபிளைஸ்டாக இருக்கும். ஸோ ரொம்ப பெரிய ஒரு ஏற்றத்தை ஃபர்தராக பார்க்க முடியாது. ஒரு 5% 6% அது மாதிரியான ஒரு குரோத்தில் இருக்கக்கூடும். ஓகே. இப்போ 2025 டிசம்பர் எண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 25க்குள்ளே 1 லட்சம் தொட்டுரும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் கணிச்ச மாதிரி 1 லட்சம் தொட்டுருச்சு. இப்போ 2026 எப்படி சார்? 2026 டிசம்பர் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணால் 1,40,000 வரைக்கும் போகும்பா அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. ஆனால் அதை வந்து ரொம்ப சீக்கிரமே வந்துடும் போல சார். இப்போ ஒரு 2026 எண்டில் 2 லட்சம் தொற்றுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மைதானா சார்? அவ்வளவு தொடுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதான் சொன்னேன், உங்களுக்கு வந்து ஒரு 10% 15% ஏறலாம். ஓகே. ஸோ ஒரு 10% 15% ஏறுறது வந்து மொத்தமாக அப்படியே ஒரே நாளில் ஏறிடாது. ஒரு 5% ஏறும், திருப்பி 6% இறங்கும். ஒரு வாலட்டைலாக இருக்கும் மார்க்கெட்டில் தவிர ஒரு பெரிய ஒரு அப்நார்மல் க்ரோத் அப்படிங்கிறது சற்று குறைவாக தான் இருக்கும். சார் ஜனவரி மந்த்லேயே கிட்டத்தட்ட 20,000 ஏறிடுச்சு சார். அதான் அது வந்து உங்களுக்கு வந்து காரணம் வந்து உங்களுக்கு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் குளோபலாக. ஓகே. நமக்கு டேரிஃப் திணிப்பு 25% ஸ்டேட்டாகவே 50% ஏற்றினாங்க. ஸோ நிறைய அச்சுறுத்தல். இப்போ தேர்தல் வேறு வருது சார், அது எதுவும் இம்பாக்ட் பண்ணுமா? அது பெருசாக இம்பாக்ட் பண்ணாது. ஓகே. தேர்தலில் வந்து உங்களுக்கு பெரிய இம்பாக்ட் இருக்காது. குளோபலாக இருக்கிற இம்பேக்ட் தான் நமக்கு. அதுதான் இப்போ உங்களுக்கு எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு. ரெண்டாவது இப்போ அடுத்தது வந்து இந்த ஒவ்வொரு கண்ட்ரிகளையும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் சால்வ் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், கோல்டில் வந்து ஒரு பெரிய இந்த ஏற்ற இறக்கமே இருக்காது. அது பாட்டுக்கு ஒரு ஸ்டாக்னண்டாக. ஆனால் இதுக்கப்புறம் பழைய விலைக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு அவ்வளோலாம் வாய்ப்பு இல்லை. முன்னாடி 60,000 50,000 அந்த மாதிரி அவ்வளோலாம் வாய்ப்பு இல்லை. ஓகே. ஆனால் பட் ஏன்னா உங்களுக்கு வந்து கமர்ஷியல் ஆக்டிவிட்டியில் வேறு உபயோகப்படுத்துகிறாங்கல்ல. ஓகே. அதனால் அதில் வாய்ப்பு இல்லை. ஓகே. இப்போ ஜென்ரலாக சில பேர் சொல்கிறாங்க சார், அரசு நினைத்தா வந்து தங்கத்தோட விலையை குறைக்கலாம், முடியவே முடியாது. டியூட்டி டேக்ஸை வந்து மேபி கம்மி பண்ணால் 6% வரைக்கும் கம்மி பண்ண முடியும் ரேட்டை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் வாய்ப்பு இருக்கா சார்? அதெல்லாம் வந்து பண்ணிட்டாங்க. ஓகே. அதாவது ஒரு அரசாங்கத்தால் வந்து குறைக்க முடியாது சார். அது அரசாங்கம் குறைக்க முடியாதா இருந்துன்னு வச்சுங்களேன், மார்க்கெட்லேயே விட மாட்டாங்க. ஓகே. இந்த கமாடிட்டி மார்க்கெட்டில் தங்கம் வந்து அதில் வந்து ஏன் அவங்க உள்ளே வரலைன்னா அவங்களால ஒன்றுமே யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இட்ஸ் அ குளோபல் கமாடிட்டி. ஓகே. உலகம் பூராவும் இருக்கக்கூடிய கமாடிட்டி, எல்லாரும் எந்த நாட்டில் இருக்கிறவங்க கூட வாங்கக்கூடியதாக இருக்கிறதுனால எந்த அரசாங்கமும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து அதில் உள்ளே விளையாடுறாங்க. ஸோ அதனால் அதுமாரி கண்ட்ரோலே பண்ண முடியாது. மேபி அதை வந்து இறக்கிறதுனால ஒரு ஸ்மால் போர்ஷனில் வந்து அதனுடைய ரியாக்ஷன் இருக்குமே தவிர இந்த ஏற்ற இறக்கங்கிறது டிமாண்ட் சப்ளையை பொறுத்து தான்.
ஓகே. ப்ளஸ் பியூர் அண்ட் பியூர் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனை பொறுத்து தான். ஏதாவது கண்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய இணக்கங்கள்னால வரக்கூடிய இஷ்யூஸ் ஆர் இது மாதிரி ட்ரேடு வார்னால ஒரு இஷ்யூஸ் தான். இனிமேல் ட்ரேடு வார் பெருசாக வர வாய்ப்பு இல்லை. ஓகே. ஓரளவுக்கு எல்லா கண்ட்ரியுமே அவர் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டார். இந்த இப்போ வந்து ஈரான் ஈராக்கில் உள்ளதோ இல்லை வந்து ருஷ்யா யுக்ரைன் வாரில் இருக்கிறதோ எல்லாம் வந்து சமரச ஏற்பாடுன்னு சைன் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், கோல்டில் பெரிய ஏற்றம் இருக்காது. ஓகே. இறக்கம் இருக்கும். இறக்கமும் ஒரு 10%லேருந்து 15% இருக்கும். ஓகே. இப்போ டியூட்டி டாக்ஸை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இல்லீகலாக கொண்டு வர்றது, ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு கொண்டு வர்றது, இதெல்லாம் அப்படி இருக்காது, நார்மலாக குறையும். அப்படி பண்ணும்போது நார்மலாக ரேட்டு குறையும் அப்படின்ற வாதத்தை முன்வைக்கிறாங்க. அது சரியா சார்? அதெல்லாம் அப்படிக்காக குறையாது. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து அதான் சொன்னேன் இல்லையா, கமர்ஷியல் ஆக்டிவிட்டியும் இருக்கிறதுனால ப்ளஸ் நான் ரெண்டாவது வந்து ப்ரொடக்ஷன் இல்லை சார். ப்ரொடக்ஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இது பண்ணலாம். ஸோ இப்போ தங்கத்தை பொறுத்தவரையும் 50% ரீயூஸ் தான் போகுது. ஓகே. பழசை போட்டு புதுசாக வாங்குறாங்களே, புதுசாக அதை மொத்தமாக எல்லாம் வாங்குறது இல்லை. அந்த ரீயூஸ்னால தான் அப்படி உங்களுக்கு போயிட்டுருக்கு. அதுமாரி ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தென் சொல்லலாம். இப்போ இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க சார், இந்தியாவில் இருக்கக்கூடிய தங்கத்தோட அளவு ரொம்ப ஜாஸ்தி பொதுமக்களோட பயன்பாட்டில். கண்டிப்பாக. ஸோ அவங்களோட இது அப்புறம் வந்து இல்லீகலாக வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரி புழக்கத்தில் இருக்கக்கூடிய பதுக்கி வச்சிருக்கக்கூடிய தங்கங்கள் இதெல்லாம் வந்து புழக்கத்துக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா மேபி விலை குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் அதெல்லாம் கொண்டு வர முடியாது சார். ஓகே. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அது வந்து ஏன்னா அது வந்து கவர்மெண்டோட வேலையே கிடையாது. அவங்க வந்து ஒரு ரூலை தான் போடலாம். இதெல்லாம் என்ன செல்ஃப் டிக்ளரேஷன் இல்லை. அதனால இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். யாரும் அது இல்லை ஏதாவது ஆஃபர் கொடுத்து நீங்க இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பெனிஃபிட்லாம் கிடைக்கும் பண்ண மாட்டாங்க. அது அந்த சாவரின் கோல்டு பாண்டே அதுதானே கொண்டு வந்தாங்க. ஓகே. அதில் அவங்க எதிர்பார்த்த அளவே வரலையே. ஓகே. ஸோ எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கினாங்களே தவிர இது மாதிரி உள்ள தங்கத்தை யாருமே கொண்டு வரல. ஓகே. அதே மாதிரி இந்த 9K கோல்டு சொல்கிறாங்க சார். 9Kல வந்து நீங்கள் நகையாக வாங்குறீங்கன்னா 9Kல வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு சரியான முறை தானா அது? ஸோ அதாவது எல்லாம் என்னென்னா ஒரு புதுசாக வரதெல்லாம் நீங்கள் வாங்கலாம், திருப்பி வந்து எங்கே வாங்கினீங்களோ அங்கே கொடுத்தா தான் உங்களுக்கு அதுக்கு மதிப்பு. ஓகே. வேறு எங்கேயாவது போனீங்கன்னா அது மதிப்பு வராது. ஓகே. இப்போ இறுதியாக சார், இப்போ இந்த விலை உயர்வு அதிரடியாக விலை உயர்ந்துகிட்டு இருக்கு, இது குறித்து ஜென்ரலாக பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்தாக உங்களோட கருத்து என்ன சார்? சரி, ஜென்ரலாக தங்கம் என்பது வந்து நமக்கு வந்து ஒரு டச் அண்ட் ஃபீல் இல்லையா. யாராக இருந்தாலுமே அதை பார்த்துட்டாங்கன்னா அதை வாங்கணுங்கிற ஒரு மோகம் வந்துடும், ஆசை வந்துடும். ஸோ அதனால் தங்கத்தை வந்து அந்தந்த போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கிறது. ஏன்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸராக சொல்லணும்னா அதுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோவில் வந்து அதுக்கு ஒரு 10% கொடுக்கலாம். ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு அசட்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு 10% கொடுக்கலாம். ஓவராலாக எல்லாத்தையும் நான் தங்கத்தில் தான் வச்சுப்பேன்னா அது நல்லதில்லை. ரெண்டாவது ஒரு நீண்ட கால அடிப்படைக்கு வாங்கும் பொழுது மாதந்தோறும் வாங்குவது நன்கு இருக்கும். ஸோ மொத்தமாக வாங்குறத விட மாதம் வாங்குவது நன்கு இருக்கும். உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.